Hi cuties. Today இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் கட் பண்ண. Hi cuties. Example 3.3 பார்க்கலாங்களா? Solve the following system of linear equations in three variables. 3x minus 2y plus z equal to 0. 2. Next 2x plus 3y minus z equal to 5. x plus y plus z equal to 6 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சொல்யூஷன் என்ன ஃபைண்ட் பண்ணால் x, y, z ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சொல்யூஷன் பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். 3x minus 2y plus z equal to 2. This is equation number 1 கொடுத்துக்குங்க. 2x plus 3y minus z equal to 5. Equation number 2 கொடுத்துக்கலாம். x plus y plus z equal to 6 நம்ம கொடுத்துக்கலாம். 3. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு ஒரு வேரியபிளை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 அப்படியே வச்சுக்கிறோம். 1 and 2 அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓகே ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இசட்டை கேன்சல் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் இசட் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் இசட் இருக்குது. ஸோ டைரெக்டாகவே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 3x ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிக்கிறேன். 3x minus 2y plus z equal to 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2x plus 3y minus z equal to 5. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணும்பொழுது 5x வரும். minus 2 plus 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 1yன்னு வரும். ஸோ ஒயின்னு மட்டும் எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் z, இங்கே மைனஸ் z இருக்குது. ஸோ ரெண்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த வேல்யூஸ் 2 + 5 நம்மளுக்கு 7. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் அண்டு தேர்ட் ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க? 2x plus 3y minus z equal to 5. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா x plus y plus z equal to 6. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு z டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ டைரெக்டாக ஆட் பண்ணும்பொழுது 2 + 1 என்ன வரும்? 3x. இதில் ப்ளஸ் 4y. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5 + 6 11. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் வச்சுட்டு ஒய்யை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது? 5x + 4y = 7 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3x + 4y = 11 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனோட என்ன வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஒய் கேன்சல் ஆகும்னு பார்த்தா ஃபோர்த் டேபிளால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 20x + 4 × y நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4y = 4 7s are 28. சரிங்களா? ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஒன் டேபிளால் மல்டிபிள் பண்ணாலே போதும், அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ப்ளஸ் 4y = நான் சொல்லி கேன்சல் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு சைனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் வரணும். இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால சைனை சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இங்கே ப்ளஸ் 4y இருக்குது, இங்கே மைனஸ் 4yங்கிறதுனால நம்மளுக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 20 - 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17x. ஓகேங்களா? = இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 28 - 11 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17. ஓகே, இப்போ எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த 17 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 17 இந்த சைடு வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிவிஷனில் வரும். ஸோ 1 டைமு, இது 1 டைம். ஸோ ஆன்சர் இஸ் x = 1ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒய் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர்
எந்த ஈக்குவேஷன்னாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் தானே, என்ன கிடச்சிருக்கு 5. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1ன்னு கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. ஸோ 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. ஒய் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 7 இந்த ப்ளஸ் 5 இந்த சைடு வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -5ன்னு கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு தெரியும். ஆனால் இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1ல் சப்ஸ்டியூட் பண்ணனா ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஓகே, 3x minus 2y plus z equal to 2. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. -2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் z ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 - 4 ப்ளஸ் z ஈக்குவல் டு 2. இப்போ 3 - 1 என்னப்பா வரும், நம்மளுக்கு -1ன்னு வரும். சரிங்களா? ப்ளஸ் z ஈக்குவல் டு 2. இப்போ எனக்கு z மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த -1 இந்த சைடு வரும்பொழுது +1 கிடைக்கும். ஓகே, அப்போ z ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1, ஒய்யோட வேல்யூ என்னது 2, இசட்டோட வேல்யூ என்னது 3. அவ்வளோதான், நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு ரிசல்ட். ஓகே, y ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம போட்ட ஆன்சர் சரியாக தப்பான்னு நம்ம ஒரு சின்ன வெரிஃபை பண்ணிக்கலாம் எக்ஸாம் டைமில். ஸோ வெரிஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லைப்பா, என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கிடைச்ச இந்த எக்ஸு ஒய் இசட்டில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, கொடுத்துருக்குற கொஸ்டினில் இருக்கக்கூடிய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 1. ஒய்யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2. இசட்டோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 3. ஸோ இதை 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 + 2 3 வரும், 3 + 3 6. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு ஈக்குவலாக, இது ரெண்டு ஈக்குவல் வேல்யூஸ் தானே, இங்கே 6 இது 6, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் சரின்னு நம்ம எக்ஸாம் ஹாலில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல்.